சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? எதையாவது பேசி எதையாவது ட்ரெண்டாக்கி விடாதீங்கடா. அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே தான் நிம்மதியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. இந்த கொள்ளிடம் ஆறு எத்தனை டைம் பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே. எப்பயுமே ட்ரெயினில் ஊருக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிப்போம். அப்படி தான் இந்த ஹனி கேக் வாங்கினோம். அந்த மேலே ப்ளூ கலர் டாப்பிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் சண்டே வந்து கிருத்திகன்றனால அம்மா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் சாமி கும்பிட்டோம். எனக்கு குண்டுமல்லி பிடிக்கும்ன்ட்டு அம்மா நெருக்கமாக பூ கட்டி கொடுத்துருந்தாங்க, அழகாக இருக்குல்ல. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் டிஃபன் அன்றைக்கி வந்து இட்லி, தோசை, டிஃபன் சாம்பார் கூட வந்து தேங்காய் சட்னி, இட்லி பொடி வச்சு திவ்யமாக வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேசிட்டு எப்போம்மா கிளம்பணும் அப்படின்னேன். 1:30 மணிக்குன்னு சொன்னாங்க. சரி 1:30 மணிக்கு காரில் ஏறி உட்காந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படி தானே கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. நான் காரில் ஏறி உட்காந்தோடனே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மொபைல் ஹோல்டர் நான் உடனே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வச்சு பார்த்தேன். அதுவுமே க்ரிப்பாக இருந்துச்சு. ஷார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நல்லாவே இருந்துச்சு. நம்ம டேப் வச்சுட்டு கூட படம் பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதில் இந்த காரில் இன்னொரு விஷயம் அழகாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர் சூப்பராக இருக்குல்ல. எங்கே போகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க இந்த வெயிலில். நாங்கள் வந்து சுசுகி ஷோரூம் போகலாம் அப்படின்னு போனால் பக்கத்தில் வந்து மில்க் பேக்கரி இருந்தது. போன உடனே கலர் கலராக கேக்கு அழகழகாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் ஜூஸ் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இருக்க சளிக்கு வந்து எனக்கு ஜூஸ் வேணாம், எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேரளாக்காரங்கனாலே டீ சூப்பராக போடுவாங்க. சாயம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, பயங்கரமாக இருந்துச்சு இந்த டீ. அது கூட நான் வந்து ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஷோரூம் போயிட்டு, எங்கண்ணா நாங்கள் பார்க்க வந்த கார் எங்கே அப்படின்னு கேட்டால், அது இங்கே இல்லைம்மா யார்டில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல நிறையா கார்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா செம்ம வெயில், எந்த காரையுமே தொட முடியல. உள்ளெல்லாம் தொட்டு பார்த்தா எல்லாமே சுடுது, அனல் வீசுது. ஆஹா! நாங்கள் பார்க்க வந்த மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்எக்ஸ்ஐ எர்டிகா பார்க்க வந்தோம். இது ஏதாவது பேஸ் மாடல் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்க வந்தோம். எல்லா காரையும் ஓப்பன் பண்ணி சூடோட சூடாக பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் போதும் அப்படின்ட்டு. என்ன நீங்கள் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கொட்டேஷன் எழுதி கொடுங்க, இன்னைக்கு கிருத்திகை முருகர் இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் கொடுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் வந்து மகாலட்சுமி பிளாசாக்கு லஞ்சுக்கு போனோம். இந்த இடம் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணும் பையனும் எவ்வளோ நினைக்கிறாங்க கால் வலிக்காது அப்படின்ட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்களுக்கு மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. இந்த மோர் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எடுக்கல, பசியில் வந்துட்டு மீதி வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு 2 மணி நேரம் உருண்டுட்டு அன்றைக்கி சண்டே அன்றைக்கே 6:25 ட்ரெயினை வந்து கொள்ளிடம்க்கு பிடிச்சி கிளம்பிட்டோம். போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கினப்போ இந்த மினி முறுக்கு வாங்கினாங்க. சுமார் ஒரு 30 முறுக்கு இருக்கும் அதில். இது மினி முறுக்குன்னு சொல்லக்கூடாது, 1 ப்ரெஸ் முறுக்குன்னு சொல்லணும். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொள்ளிடம் போய் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், பாய், டேக் கேர். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு பேஜை ஃபாலோ